எல்லாருக்கும் வணக்கம். போடுற வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் மிகவும் வாழ்வோடு ஒத்துப்போகிற அரசியலுக்கு வந்துள்ள புதிய தலைவர். அவர் இனிமேல் புகழ் பெறுவாரா தேறுவாரா என்ற ஒரு கருத்தை கொண்டு சீக்கிரமாக ஆராய்ந்து முடிவு செய்வோம். பொதுவாக நாம் சொல்கிறது அரசியலுக்கு இளைஞர்களும் சேர்ந்து வரணும். அதாவது வயதானவர்களுடைய பரிந்துரையில் இளைஞர்கள் சேர்ந்திருந்தால் அரசாங்கம், அரசியல் நன்றாக செயல்படும், ஸ்திரமாக இருக்கும், முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் என்பது எல்லாருடைய கருத்து. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ சுருக்கமாக பேச வந்துடும். இப்போ விஜய் ஒரு 45லேருந்து 50 வயது உள்ள ஓரளவு அனுபவம் பெற்றவர். அவர் ஒன்றும் இளைஞர், 18 வயசு ஆள் கிடையாது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவருக்கான வழிமுறைக்கான கட்சியை நடத்தும் திறமைக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதன் எதிரொலியினால் அவர் நல்ல ஒரு அனுபவம் மிக்க அரசியலை நடத்தக்கூடிய வழியில் வரக்கூடிய தனக்கு சப்பார்டினேட். இரண்டாவதாக தான் எந்த தலைவருமே எதிர்பார்ப்பாங்க. அதன்படி ஒரு அப்பழுக்கு இல்லாத, ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு நல்ல ஒரு மனிதரில் ஒரு நீண்டகால எம்எல்ஏவாக இருந்த கே.எஸ். செங்கோட்டையனை அவர் தேர்வு செய்துள்ளார். இதில் செங்கோட்டையன் கட்சியை விட்டு விலக்கப்பட்டதன் எதிரொலியாக அரசியல் செய்பவர்களுக்கு அவர்களுக்கும் ஒரு பணி வேண்டும் என்று அவர் நல்லவரை பார்த்து நாடி இருக்கிறார். இதில் அவர் ரொம்ப இப்போ கத்துப்புள்ளை, இப்போ பால் குடிக்கிறவர், அவர் என்ன அரசியல் பண்ண போகிறார் என்று முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார்கள். இப்படி ஆவறதுக்கு ஒரு பேச்சு, ஆவாததுக்கு ஒரு பேச்சு, வேண்டப்பட்டவனுக்கு ஒரு பேச்சு, வேண்டாதவனுக்கு ஒரு பேச்சு பேசவே கூடாது. அதோட இப்போ பாரதிய ஜனதா ஏடிஎம்கேயோட கூட்டணி போட்டிருக்கு. அது 25 வயசு எம்எல்ஏ மைதிலி டாக்கூரை தேர்ந்தெடுக்கவில்லையா? ஆகவே முறையான தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களால். ஆகவே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் சின்னவர், பெரியவர் என்று குற்றம் சொல்லி கொண்டிருக்க முடியாது. இப்போ உள்ள அரசியல் நீரோட்டத்தில் ஒரு மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகணும்னா உடனே ஆகிட முடியாது. தன்னுடைய செயல்பாட்டின் மூலம்தான் அவரவர் அந்த ஆற்றில் இறங்குகிறார்கள், அரசியல் ஆற்றில் இறங்குகிறார்கள். தேர்வு செய்வது நமது கடமை. நாம் இருக்கின்ற தலைவர்கள் எவர் நல்லவர் என்று தான் பார்க்க வேண்டும். இதுவரை ஆண்டவர்கள் 2 பேரும் ஒன்றும்